ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராகவி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, காரடியான் நோன்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காரடியான் நோன்பு என்ற இந்த மகா சக்தி வாய்ந்த விரதம் மாசி மாத இறுதியிலும் பங்குனி மாத தொடக்கத்திலும் வரக்கூடியதாகும். இந்த நோன்பு விரதத்தை திருமணமான சுமங்கலி பெண்கள் தன் கணவரின் நீண்ட ஆயுள் வேண்டி இந்த விரதத்தை மேற்கொள்வர். திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் விரைவில் திருமணம் ஆக இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். மாசி கயிறு பாசி படியும் என்பார்கள். அதனால் இந்த நோன்பு அன்று மாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்ளலாம். சாவித்ரி தன் கணவன் சத்தியவான் உயிரை யமதர்மர் எடுத்து செல்லும் பொழுது பின்தொடர்ந்து சென்று யமதர்மரிடம் வாதாடி தன் கணவனின் உயிரை மீட்டு வந்த நாளாகும். இந்த ஆண்டு 2025 மார்ச் மாதம் 14ஆம் தேதி மாசி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த காரடியான் நோன்பு வருகிறது. அன்று காலை 6:35 மணிக்கு தொடங்கி மாலை 6:58 வரை நோன்பு செய்யலாம். சரடு மாற்ற நல்ல நேரம் காலை 9:30 10:30 மணிக்குள் மாற்றிக்கொள்ளலாம். ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களிலும் மாற்றிக்கொள்ளலாம். இந்த நோன்பு விரதம் இருப்பவர்கள் குளித்து முடித்து பூஜை அறையை அலங்கரித்து கலசம் நிறுத்தி அந்த கலசத்தை அம்பிகையாக பாவித்து தீபம் ஏற்றிக்கொண்டு ஒரு தட்டில் மஞ்சள், குங்குமம், ரவிக்கை துண்டு, பூ, பழம், வெற்றிலைப்பாக்கு வைத்து தாம்பூலம் வைக்க வேண்டும். வாழை இலை போட்டு உருகாத வெண்ணையும் கார அடையும் வெள்ள அடையும் வைக்க வேண்டும். மாங்கல்ய கயிறு, நோன்பு கயிறு இரண்டையும் கலசத்தின் மீது வைக்கவும் அல்லது வாழை இலையில் வைத்து வணங்கி வழிபடலாம். கலசம் வைக்காதவர்கள் அம்மன் படம் இருந்தால் வைத்து வழிபடலாம். அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்யலாம். நோன்பு நோக்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரம்: உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நான் வைத்து நோன்பு நோற்றேன். ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு நோன்பு சரடை எடுத்து கட்டிக்கொள்ளவும் அல்லது வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் கைகளாலும் கட்டிக்கொள்ளலாம் அல்லது கணவர் கையாலும் கட்டிக்கொள்ளலாம். அம்பாளை நினைத்து வணங்கி அடையை உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும். அனைவரும் செய்து பயனடையுங்கள். நன்றி.